வெல்கம் பேக் குக்கிங் லெஜெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா தக்காளி சாதம் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு மசாலா என்னென்னு சொல்கிறேன். இந்த மசாலா அரைச்சி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. அதுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள் அரைச்சி வச்ச மசாலா. அந்த மசாலா என்னென்ன கலவைன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். அரை வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, 1 ஸ்பூன் கசகசா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி மைய அரைச்சிட்டா அந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்த பிறகு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுக்க. அந்த வெங்காயத்தையும் நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விட்ருவோம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு 2 ஸ்பூன் உப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறோன்னா தக்காளி நான் 2 டம்ளர் அரிசினா 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ அரிசினா 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பொடியை கசிஞ்ச பழமாக அதையும் நறுக்கி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சிட்டோம். அதனால் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினாவை இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியும் அதில் போட்டு ஒரு கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுட்டு தண்ணி கொதி வர அளவுக்கு வச்சுட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் 4 விசில் போட்டோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு சைடிஷாக தயிர் வெங்காயம் முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி சாதம் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.